ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நேற்றோட எபிசோடை பார்த்து கண்டிப்பாக வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ஜாலியாக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி தாங்க பிக் பாஸ் சீசன் 9 கரெக்டாக சூப்பராக பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. நானும் என்ன நினச்சேன் அப்படின்னா, சும்மாவே வந்துட்டு சுல்லாம் சூடானா சுழுக்கெடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய விஜய் பார்வதியும் கமருதியும் பண்ணுவாங்க. அப்போது இவங்க சும்மா இருக்காங்களா, சரியில்லையே அப்படின்னு நினச்சேன். காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் விஜய் பார்வதிக்கு வந்துட்டு, அதாவது நம்மளை வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், நீ இது பண்ணுறது தப்பு அது பண்ணுறது தப்பு. நான் எனக்கு பிடிச்சதை பண்ணும்போது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், அது உங்களுக்கு பிடிக்கல, அது உங்கள் தப்பு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் இது பெரிய கொடுமையாரில் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபிலாசபி வச்சுருக்கோங்க. அதனால தான் போன வாரம் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்மி கேம்ப் அப்படின்னாரு. அவன் ஆர்மி கேப் ஊர்கால போடு, நம்மளாம் இந்த ஆர்மி கேம்புக்கெலாம் வந்து கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் வந்து ஃப்ரீ பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. சரியா? அதாவது பிக் பாஸ் ரூலை நான் ஃபாலோ பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல, நீ போகிற ரூலெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இங்கே மட்டும் இல்லை லைஃப்லேயே சரி அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையோடு இருக்கவங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் இது காமெடி என்னென்னா, இந்த 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்ததுக்கு அப்புறமும் ப்ரொமோவில் வந்து விஜய் பார்வதி தான் வந்திருக்காங்கன்னா இதை தான் நம்ம நோட் பண்ணோம். இப்போ பிக் பாஸ் சீசன் 9 வந்து எதை வந்து நோக்கி போட்டுக்கு யார் வந்து அங்கே வந்து அப்படியே நங்குற மாதிரி இருக்கிறதுன்ட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தவிர்த்து வேறு யாருமே கிடையாது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நேற்று வந்தாங்க, பட்டப்பட வெடித்தாங்க. ஆனாலும் அது வந்துட்டு நேற்றோட போச்சு. இன்றைக்கி காலையில் யார் முகத்தில் நம்ம முடிக்கிறோம்? விஜய் பார்வதி முகத்தில். அதுவும் வந்துட்டு அதாவது இப்படி கலாய்க்க முடியுமான்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அதாவது 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, சொசைட்டிலே சொல்லுவாங்க. அந்த 4 பேர் சத்தியமாக யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாங்கன்னா சம்மாட்டி தான் அவங்களுக்கு. ஏன்னா இந்த 4 பேருக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அந்த 4 பேர் வாயிலேருந்து நம்ம விழுந்துடக்கூடாது. அந்த 4 பேர் நம்மளை வந்து தப்பாக பேசிடக்கூடாது. அந்த 4 பேர் நம்மளை வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம மான மரியாதை போயிடும். அந்த 4 பேருக்காக தான் நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. என்னென்னமோ சொல்லுவாங்க. சரி, அந்த 4 பேர் யாருங்கன்னா யோசிப்பாங்க. அந்த 4 பேர் வந்துட்டு அது வந்து அப்படின்வாங்க. யார் இது இன்னொரு ஒரு விளம்பரம் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். கோபால் சொன்னால் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் செம்ம காசு வருமா? அப்படியா? மச்சான் கோபால் சொன்னானடா, மச்சான்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் போய்டும். கடைசியில் ஒருத்த மட்டும் கேட்பான், கோபால் யாருன்னு. அப்போ அந்த 100 பேர் திரும்ப யோசிப்பாங்க, ஆமாம் கோபால் யார் அப்படின்னு. அதாவது ஒரு ஹாட் டாபிக் ஒன்று வந்துருச்சுன்னா அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி சர்ன்னு போயிடுறது. அந்த மாதிரி வந்துட்டு போயின்னுக்குது. ரைட், நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாமினேஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்கு போல இருக்குது. ஏன்னா வெறும் 3 பேர் மட்டும் தான் வரல, சரிங்களா? மீதி எல்லாருமே வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. என்ன ஒன்று ஜஸ்ட்டு மிஸ் இந்த அரோரா உள்ளே வராமல் போயிருக்காங்க. ஸோ அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஏன் பாருங்கள், விஜய் பார்வதி சொன்னதை மறந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பிரஜன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, மார்க் பண்ணியிருக்காரு. ஸோ தலைவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாட்டிக்கிட்டார் போல இருக்குது. பட் அது வந்துட்டு மார்க்கிங் கிடையாது. மார்க்கிங்கிறது அவங்க பண்ண மாதிரியே நம்ம பண்ணுறது. அதாவது நான் வந்து இப்போ ஒரு செயல் பண்ணுறேன், அதை வந்து மார்க் பண்ணுறது தான் வந்துட்டு கேலி பண்ணுறது தான். அது இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் எல்லாம் கோசு அடிச்சிட்ருக்கீங்கன்னாரு. ஆனால் அது விஜய் பார்வதியை பார்த்து சொல்லிட்டாரான்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதி கொசுல அடிக்கல, அவங்க உள்ளே இருக்கிற எல்லாருமே போட்டு அடிச்சிட்ருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி பிரஜன் வந்துட்டு விக்கல் சீக்கிரம் சூப்பராக விளாட்றீங்கன்னு சொன்னார்ப்பாங்க. இதையுமே வெடிச்சு நொறுங்கிருச்சுங்க. யாரெல்லாம் வந்து டென்ஷன் ஆனீங்கன்றத சொல்லுங்கள். ஸோ அதுலேயே பார்க்கும்போது இவர் கொஞ்சம் வெறும் பேச்சு தானான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரஜனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது, இது பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா வந்தவொடனே நல்லா சூப்பராக பேசினார். அந்த கிழிச்ச மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு உங்கள் நல்லதுக்காக தான் நான் அதை கிழிச்சேன்ட்டார். என்னையா ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, இந்த ஸ்டேஜை என்னை விட யாரும் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்க முடியாது, நான் வெறித்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இது நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி தான் போகும் போல் இருக்குது. ஆனால் திவ்யா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அது நல்ல மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் அமித் பார்க்கு கொஞ்சம், மீதி சாண்ட்ரா வந்துட்டு வனிதா மாதிரி அவங்க அந்த அக்கா மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இருக்குது, சரிங்களா? அப்போ உங்களுக்கே தெரிஞ்சுக்க. பிரஜன் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் இந்த விஜய் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாலும், சரிங்களா, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாலும் அது வந்து சுற்றி எங்கே போகுதுன்னா விஜய் பார்வதி கிட்ட தான் போகுது. அதே மாதிரி 2 பேர் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரதா வந்து தகவல் வருது. அவங்க வைல்ட் கார்டாக வரேன்னு கேட்டிங்கன்னா வைல்ட் கார்டெலாம் வரல. பிக் பாஸ் ஹோட்டல் நான் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். இந்த வாரம் வந்துட்டு வீக்லி டாஸ்க் வந்து பிபி ஹோட்டலாக மாறப்போகுது. அதில் வந்துட்டு இப்போ வந்து வருவாங்களே இந்த கஸ்டமர்ஸ், அந்த கஸ்டமராக 2 பேர் ஸ்பெஷலாக வரப்போகிறாங்க. ஸோ அது யார் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சீசன் 7லேருந்து வரப்போகிறதா வந்து ஒரு தகவல் வருது. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.